அன்பே சிவம், அறிவே சிவம், அமைதியே சிவம், சர்வம் சிவமயம். அன்பர்களே, உட்சுவாசம் எப்போது ஏற்படுகிறது? இப்படி ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு பார்த்தால் பதில், மனம் புருவ மத்தியை மூச்சை கவனிக்கும்போது வெளிசுவாசம் உட்சுவாசமாக மாறுகிறது. மனம் என்னும் குதிரையோட்டி மூச்சு எனும் குதிரை மீது ஏறி சவாரி செய்யும்போது உட்சுவாசம் ஏற்படுகிறது. மனம் மூச்சோடு இரண்டர கலக்கும்போது உட்சுவாசம் ஏற்படுகிறது. உட்சுவாசமும் மன அமைதியும் பிரிக்க முடியாதது. உட்சுவாசமே ஆன்மா கர்மாவிலிருந்து விலகி நிற்கும் நிலை, கர்மாவை ஏற்படுத்தாத நிலை, கர்மாவால் பாதிக்கப்படாத நிலை. ஆன்மாவின் ஆன்மீக பயணம் வெளிசுவாசம் உட்சுவாசமாக மாறும்போது அந்த இடத்தில்தான் தொடங்குகிறது. அதாவது இடகலை பிங்களையில் ஓடும் பிராணசக்தி சுழுமுனை நாடிக்கு மாறி உட்சுவாசம் ஏற்படும்போது ஆன்மீக பயணம் தொடங்குகிறது. அந்த ஆன்மீக பயணத்தின் முன்னேற்றம் என்பது ஆன்மா சித்ரா நாடிக்கு மாறி பின் அதன் உட்புற வஜ்ரா நாடிக்கு மாறி பின் அதன் உட்புறமாக அமைந்துள்ள மிக சிறிய துளை போன்ற அதிநுட்ப பிரம்ம நாடிக்கு மாறி ஆழ்ந்த சப்தமற்ற உட்சுவாசம் என்ற நிலையை அடையும்போது அந்த ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறதே, அதுதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம். வஜ்ரா நாடி வஜ்ரம் போல, இந்திரனின் வஜ்ராயுதம் போல குண்டலினி சக்தியை தாங்கும் அளவிற்கு உடலை பலப்படுத்தும், முறுக்கேற்றும். பிரம்ம நாடி துளை வழியே சக்தி மேலேறி உச்சிக்கு சகஸ்ராதாரத்திற்கு சென்று அமுத நீர் சுரக்கும்போது அது தொண்டை வழியே இறங்கி உடல் முழுவதும் பரவும்போது காயகல்ப நிலை ஏற்படுகிறது. இது ஆழ்ந்த உட்சுவாசம் அளிக்கும் உன்னத பலன், உச்சக்கட்ட பலன். ஒடுங்கி நின்ற வாயு கபாலம் ஏறினால்தான் அமுத நீர் சுரக்கும். உள்ளே வெளியே ஓடுகின்ற வாயு அமுத நீர் சுரக்க எந்த விதத்திலும் உதவாது. உட்புறமாக ஓடும் வாயுதான் கவனிக்க கவனிக்க அதன் மீது ஏறி சவாரி செய்ய செய்ய மையத்தை நோக்கி உட்புறமாக செல்ல செல்ல இறுதியில் பிரம்ம நாடியில் ஒடுங்கி, அந்த பிரம்ம நாடியில் ஒடுங்கி நிற்கும் அந்த வாயுதான் அமுத நீர் சுரப்பதற்கு மிக அவசியமான ஒன்று. குதிரை வீரன் குதிரையை அடக்கி தன்வசப்படுத்த விரும்பினால் முதலில் அவன் குதிரையை பார்க்க வேண்டும், அருகில் செல்ல வேண்டும், அதனோடு தொடர்ந்து ஓட வேண்டும், அதை பிடித்து அதன் மீது ஏற வேண்டும், கீழே தள்ளினாலும் மீண்டும் ஏறி சவாரி செய்ய வேண்டும். அதன் மீது உட்கார்ந்து ஓடிக்கொண்டேதான் அதன் வேகத்தை குறைத்து அடக்க முடியும். வாசிதான் குதிரை, மனம்தான் குதிரை வீரன். உள்ளே வெளியே மூச்சு ஓடும்போது என்ன நடக்கிறது? மனம் எதையோ உலக விஷயங்களை நினைத்து கொண்டு
அன்றாட வாழ்வில் குதிரையை பார்ப்பதே இல்லை, அதன் அருகே செல்வதும் இல்லை, அதன் மீது ஏறுவதும் இல்லை. இதுதான் உலக வாழ்க்கையில் மூழ்கிய பெரும்பாலான மக்களின் நிலை. இப்படி பார்க்கும்போது வாசியோகிதான் உண்மையான குதிரை வீரன். உட்சுவாசம் விதியை மாற்றி அமைக்குமா? ஆம். உட்சுவாசம் ஒரு அங்குலத்திற்கும் குறைந்து இறுதியில் ஒரு புள்ளியாக நிற்கும்போது ஒருவர் இடத்தை, காலத்தை, இந்த பிரபஞ்சத்திற்குள் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் கடந்தவராகிறார். அங்கே அவர் விதியையும் கடந்தவராகிறார். விதியும் காலமும் இணைந்தே செயல்படும். காலத்தை கடக்கும்போது விதியையும் கடக்கிறோம். வஜ்ர நாடியில் உட்சுவாசம் ஓடுவதை எப்படி அறிவது? இந்திரனின் வஜ்ராயுதம் போல் உடலில் இறுக்கமும் உறுதித்தன்மையும் ஏற்படுவதை பயிற்சியின் போதும் பயிற்சி முடிந்த பின்பும் உணரலாம். பிராணசக்தி உடல் முழுவதும் அழுத்தமாக பின் பொங்கி பெருகுவதை உணரலாம், அனுபவிக்கலாம். இவையெல்லாம் வஜ்ர நாடியில் உட்சுவாசம் ஓடுவதற்கான அடையாளங்கள். ஒரு நாடியிலிருந்து இன்னொரு நாடிக்கு எப்படி உட்சுவாசத்தை மாற்றி எடுத்துச் செல்வது? உட்புறமாக மையத்தை நோக்கி மனதை குவித்து கொண்டே சுவாசத்தை கவனிக்க கவனிக்க அதன் மீது ஏறி சுகமாக சவாரி செய்ய செய்ய நாடி மாற்ற ஓட்டம் ஏற்படுகிறது. உட்சுவாசத்தின் உச்சநிலை மிக அற்புதமானது. அது மூச்சின் கரைதல் நிலை. மூச்சு கரைந்து இல்லாமல் போகும் நிலை, மனமும் கூடவே கரைந்து இல்லாமல் போகும் நிலை. அது ஒரு அறிவு, உணர்வு, விழிப்பு, கட்டுப்பாடு என்ற எல்லைக்கோட்டில் நின்று அதை கடக்க தயாராக இருக்கும் நிலை. அங்கே சிறிது பிடியை விட்டாலும் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் திரும்பி எழுந்து வருதல், மீண்டும் சுயநினைவுக்கு வருதல் என்பது அங்கே சில மணித்துளிகள் போல இருந்தாலும் இங்கே பூமியில் அது எத்தனை வருடம் என்று யாராலும் கூற முடியாது. இதே நிலை அப்பா சிவானந்த பரமஹம்சர் அவர்களுக்கும் ஏற்பட்டது. ஐயன் திருமூலருக்கும் ஏற்பட்டது. உட்சுவாசத்தின் வழியே அஷ்டமா சக்திகளை அடைவதற்கான வழியும் இருக்கிறது. உட்சுவாசம் ஜீவன் சிவனில் கரையும் சித்த வித்தை. அஷ்டமா சக்திகளின் மூலம் எது? அஷ்டமா சக்திகளின் மூலம் அந்த சிவன்தானே. அவனோடு இரண்டர கலக்கும்போது நாம் அதை அடைய ஓட தேவையில்லை. அது நம்மை தேடி இயல்பாக வந்தடையும். அனைத்தும் நானாக உணர அங்கே அடைவதற்கும் பெறுவதற்கும் ஏதுமில்லை. எல்லாம் தன்னுள்ளே என்ற நிலையே மிஞ்சும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.